ஓகே நண்பா, நீ வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ரொட்டேட்டர் வந்து இருக்குங்க, தட்டோடு நிற்கிது. ரொட்டேட்டர் கழட்டிட்டு விட்டுட்டு போய் டிப்பரை மாட்டிக்கிட்டு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது நண்பா. அதான் மாட்டி கழட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நானே தனியாக கழட்டிகிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடு 2 கையும் கழட்டி விட்டு பின்ன பாக்ஸில் போட்டு சென்டர் கை கழட்டி விட்டணும். இப்போ சென்டர் கை கழட்டிட்டோன்னே பாருங்களேன், சைட்லேருந்து ஒரு கம்பி மாதிரி அந்த ரொட்டேட்டர் கீழே சாயாமல் இருக்கிறது ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க நண்பா. அது நீங்கள் கம்பல்சரி போட்டுக்குங்க. இல்லை அப்படின்னா இப்படி தள்ளுற பார்த்தீங்கன்னா, தள்ளும்போது ரொட்டேட்டர் சேர்ந்து சாயும். அப்போ வந்து உங்களுக்கு மேலே கால் மேலே வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் கம்பி போட்டுங்க. இது மாதிரி கூட கழட்டிக்கலாம் ஈஸியாக. கழட்டி விட்டு சாப்பிட்டு தூக்கி வச்சுன்னா வேலை முடிஞ்சது நண்பா, அவ்வளோதான். 2 சைடு ஹைட்டாலி கை வந்து லூஸாக இருந்ததுன்னா நீட்டாக கழட்டி விட்டுடலாம், நம்மளே கழட்டி விட்டுடலாம். கழட்டி விட்டு பின் எடுத்து போட்டுக்கிட்டு அடுத்து நம்ம சென்டர் கை மாட்டுவோம் பாருங்களேன். அடுத்து நம்ம சென்டர் கை மாட்டுவோம். சென்டர் கை மாட்டிட்டு அடுத்தது ஊக்குப்பட்டு நான் ஒரு ஆளே மாட்டிடுவேன், அதான் நானே பண்ணிடுவேன். ஊக்குப்பட்டு மாட்ட போகிறோம். ஊக்குப்பட்டு மாட்டிட்டு வண்டி ஆஃப் பண்ணி விட்டுலாம் நண்பா. ஆஃப் பண்ணி விட்டு ஊக்குப்பட்டு மாட்டிக்கலாம். ஊக்குப்பட்டு எடுத்துகிட்டு இது பண்ணிட்டா க்ளோஸ் பண்ணிட்டா வச்சு 4 போல்ட்டு போட்டு விட்டு அடுத்தது 4 போல்ட்டு போட்டு ஸ்பேனர் வச்சு டைட் அடிச்சிட்டோம்னா முடிஞ்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. உள் சைடுலேருந்து வெளி சைடில் விட்டா ஸ்பேனை போட்டு டைட் ஏற்றினா வச்சுங்களேன். இந்த மாதிரி ஊக்குப்பட்டு யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. அப்போ தான் உங்களுக்கு வண்டி அப்செட் ஆனால் கூட நமக்கு எந்த சேஃப்டியாக இருக்கும். பிடுங்கிட்டு வந்து அந்த சாப்பிட்டா தான் கொக்கியமாக இருக்கும். டப்புன்னு மேலே போட்டு டிப்பர் தூக்கும்போது கூட உங்களுக்கு பிடுங்கிச்சு அப்படின்னா நம்ம மேலே வந்து அடிக்கிறது சான்ஸ் இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு தூக்காதுன்னு வச்சுங்களேன். தூக்கணும் அடியிலே முட்டிக்கும். இந்த மேலே ஓட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் முட்டிக்கும். இதுதான் எப்போயுமே இந்த இதுதான் சேஃப்டி. இந்த கம்பெனிக்காரர்லேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுப்பாங்க. வண்டியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஊக்குப்பட்டு தான் வரும்னு வச்சுங்களேன். அதனால் இது மாதிரி யூஸ் பண்ணிங்க. இது மாதிரி போல்ட்டு போட்டுங்க. இந்த மாதிரி தனியாக வாங்கி வச்சு போல்ட் போட்டால் ரொட்டேட்டர் கழட்டத்துக்கு மாட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் வச்சுங்களேன். இது ஒரு ஈஸியான மெத்தேடு. கழட்டத்துக்கு போடுறதுக்கு அது வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தேடாக இருக்குன்னு வச்சுங்களேன். 4 போல்ட்டையும் போட்டு விட்டு ஸ்பேனர் போட்டு டைட் ஏற்றணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது போட்டு விட்ருங்க. ஃபுல்லாகவே போல்ட்டு போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு வச்சுக்கலேன். ஸ்பேனர் போட்டு டைட் ஏற்றிட்டிங்கன்னா மறையை போட்டுவிடுங்க. மறையை போட்டு ஸ்பேனர் போட்டு டைட் ஏற்றி விட்டுருங்க. கையில் வைக்கிற அளவுக்கு டைட் வச்சு விட்ருங்க. வச்சுட்டு அடுத்தது கையில் வைக்கிற அளவுக்கு டைட் வச்சு விட்டு அடுத்து ஸ்பேனர் போட்டு ஏற்றிட்டிங்கன்னா லோடுக்கும் நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன். கை மேலோட விடாதீங்க. கை மேலோட விட்டிங்கன்னா கழுவு போர்த்திங் பார்த்து மாதிரி கம்பி மாதிரி போடுவாங்க, ஷார்ட்டு மாதிரி. அது நமக்கு செட் ஆகலன்பா. ஏன்னு கேட்டால் அது வந்து போல்ட்டு போட்டால் கிச்சு நிற்கிது. அது போட்டிங்கன்னா கடகடன்னு ஆடுது. இப்போ ரிவர்ஸ் விடும்போதோ இல்லை பெட்டி ஹெவி லோடு ஏற்றும் போதோ அது ஆடுது நண்பா. அது போட்டால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சும்மா ரஃப்யூஸுக்கு வேணால் போட்டலாம். இந்த மாதிரி லோடுக்கு ஏற்றும் போது மண் லோடு இதெல்லாம் ஓட்டும் போது கரும்பு லோடு இதெல்லாம் ஓட்டுறோம் அப்படின்னா அதெல்லாம் செட் ஆகாது. இதுதான் போல்ட்டு தான். சாப்பிட்டு போட்டால் ஈஸியாக இருக்கும் கழட்டுறதுக்கு இதுக்கு. ஆனால் அது வந்து லூஸ் கண்டக்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆடிட்டே கடமுன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வேலை இதுதான் நம்மளது. தொட்டி மாட்டிக்கிட்டு இல்லை டைட்டு ஏற்றி விட்ருங்க. கிச்சன் ஏற்றி விட்ருங்க, அவ்வளோதான். சாப்பிட்டு மாட்டிக்கிட்டு காட்டுக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டு
மாடு பேர் தானே போகுது. போயிட்டு இருக்க மாடு. பெட்டு பேசிருக்கோம்பா. ரிவேஸ் விட்டு மாட்டிக்கிட்டு அப்படியே பிடி. அடுத்து இப்போ பாருங்கள் ரிவேஸ் போகும் பாருங்களேன். அடுத்தது வந்து ரிவேஸ் போகணும். ரிவேஸ் போகும்போது பாருங்கள் நீட்டாக போகணும். நம்ம அடுத்து வந்து நம்ம அப்படியே டிப்பர் எடுத்துகிட்டு போகலாம் ரிவேஸில். இது மாதிரி ரிவேஸ் விடும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம ரிவேஸ் விடணும். லைட்டாக ஷேக் பண்ணால் போதும் வச்சுங்களேன், அப்படி ரிவேஸ் போகும். இது ரொம்ப போட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் தேவை வச்சுங்களேன். டிப்பர் ரிவேஸ் விடுறது கொஞ்சம் சிரமம் தான். ஓட்டி பழகிட்டால் ஈஸியாக இருக்கும் நண்பா. ஆனால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் ரிவேஸ் விடுறதுலாம். புதுசாக ஓட்டி பழகும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா ஈஸியாக கற்றுக்கலாம் வச்சுங்களேன். லெஃப்ட்டு திருப்பினா ரைட்டு போகும், ரைட்டு திருப்பினா லெஃப்ட்டு போகும். ஏன்னு கட்டினா பின்னாடி வந்து நம்ம வந்து லாரி மாதிரி அட்டாச் கிடையாது, அப்படியே ஊப்பட்டு மாட்டி வச்சுருக்கோம். அதனால் வந்து நம்ம லெஃப்ட்டு தள்ளலாம் ரைட்டில் திரும்பும், ரைட்டில் தள்ளலாம் லெஃப்ட்டு திரும்பி வச்சுங்களேன். அவ்வளோதான்.